ஆர்.சி. யாதவா தொடக்கப்பள்ளி பரமக்குடி 60வது ஆண்டறிக்கை 2024-25 இறை வாழ்த்து. உலகனைத்தையும் தாங்கி உயிர் அனைத்தையும் காத்து வரும் பரம்பொருளே இறைவா, உம் கருணையை எண்ணி வியந்து நிற்கின்றேன். உம்மால் உதயமாகிய எம் பள்ளியை கண்ணின் கருவெளியென 60 ஆண்டுகள் காத்திட்டாய். என் இதயத்துள் நிறைந்திருக்கும் நன்றிப்பாக்களை புவி மகிழ வாழ்த்தி நன்மணி மாலையாகச் சூடி மகிழ்கின்றேன். இறைவா ஏற்றருளும். வரவேற்பு. வரலாற்று சிறப்புமிக்க எம் பள்ளியின் 60வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களே, அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்தெடுங்கள், அதுதான் உண்மையான தலைமைத்துவ பண்பு என்ற கலாமின் அனுபவ மொழிகளுக்கு உயிர் கொடுத்து தாம் மேற்கொண்டுள்ள நகராட்சி ஆணையாளர் பணியை மிக அற்புதமாய் ஆற்றிக் கொண்டிருப்பவரே, அரசு அளித்துள்ள தலைமை பொறுப்பை மக்களுக்காய் மாண்போடு ஆற்றி வரும் எம் பள்ளியின் சிறப்பு விருந்தினர் திரு காந்தி அவர்களே, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற பொய்யாமொழி புலவனின் வாக்கிற்கிணங்க எம் பள்ளியில் பயின்று தனக்கென ஒரு அடையாளத்தை சமுதாயத்தில் உருவாக்கி உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் என்பதை தம் வாழ்க்கையால் எண்பித்துக் கொண்டிருக்கும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் இன்றைய நாளின் நம் பள்ளியின் கௌரவ விருந்தினருமான இன்ஜினியர் செந்தில் செல்வானந்த் மற்றும் திரு எம் துரைமுருகன் அவர்களே, சிறந்த மனிதர் என்பவர் சொற்களை சிக்கனமாய் பயன்படுத்துபவர், காட்சிக்கு எளியவரே, புன்முறுவலுக்கு சொந்தக்காரரே, எம் பள்ளியின் மீது அதிக அக்கறை கொண்டவரே, கூடுதல் வட்டார கல்வி அலுவலர் அம்மா திருமதி சுதாமதி அவர்களே, நுணுக்கமான அனுபவமும் இணக்கமான அணுகுமுறையும் கொண்டவரே, உழைப்பில் உறுதியாயிருப்பவரே, எம் பரமக்குடி வட்டார கல்வி அலுவலர் திரு ரவிக்குமார் அவர்களே, இறைப்பற்று, அன்பு, நம்பிக்கை இம்மூன்றையும் சொத்தாக கொண்டு பரமக்குடி தல திரு அவையை இறையொளியில் வழிநடத்திச் செல்லும் இறையடியார், எளிய உள்ளமும் யதார்த்த மனமும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டு எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் எம் பள்ளியின் தாளாளரும் பரமக்குடி வட்டார அதிபருமான அருட்பணி டி. இருதயராஜ் அவர்களே, இவ்விழாவிற்கு அழகு சேர்க்க வந்திருக்கும் விழா அழைப்பாளர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, வீட்டில் பூச்சிகளாய் இவ்வளாகத்தை அழகு சேர்க்கும் எம் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் உளம் மகிழ வரவேற்கின்றேன். நோக்கம்: மன உறுதி, அர்ப்பணிப்பு, இறையுணர்வு, சுய ஒழுக்கம் ஆகிய 4 குணங்களும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் என்பது உறுதி என்னும் தாரக மந்திரத்தோடு இறைவழி நிறைபணி என்ற விருது வாக்கினை முன்வைத்து செயலாற்றுகிறது எம் பள்ளி. மாணவர்களை கடமையும் கண்ணியமும் நிறைந்து காலத்தை வெல்லும் கலங்கரை தீபமாய் ஒளிரச் செய்வது எம் பள்ளியின் நோக்கமாகும். பள்ளியின் வளர்ச்சி: வீரத்துக்கும் முத்துக்கும் பெயர் போன முத்தமிழ் சங்கம் வளர்த்த பாண்டிய நாட்டின் முகவை மாவட்டத்தில் பார்போற்றும் பரம்பை நகரின் நடுநாயகமாய் கவின்மிகு கல்விக்கூடமாய் விளங்குகிறது எம் ஆர்.சி. யாதவா தொடக்கப்பள்ளி. 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்ரீ யாதவா தொடக்கப்பள்ளியானது 1958ஆம் ஆண்டு முதல் சிவகங்கை மறைமாவட்ட நிர்வாகத்தின் கீழ் ஆர்.சி. யாதவா தொடக்க பள்ளியாக சீரோடும் சிறப்போடும் இயங்கி வருகிறது. 60 ஆண்டுகள் கடந்து வைரவிழா காணும் வைராக்கியத்தோடும்
கனவுகளோடும் பவனி வரும் வேளையில் படித்த பண்பாளரும் பழமொழி கற்றவரும் பண்பட்ட சமுதாயத்தை உருவாக்க ஆன்மீக வாழ்வில் சிறக்க பிஞ்சு உள்ளங்களை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு இவ்வாண்டு எம் பள்ளியின் தாளாளராய் பொறுப்பேற்றது முதல் அருட்பணி டி. இருதயராஜ் அடிகளார் பள்ளி வளர்ச்சியின் மீது காட்டும் அக்கறையும் மாணாக்கர் ஆசிரியர் மீது காட்டும் அன்பும் அலாதியானது. நாட்டுப்பற்று அன்பும் அருளும் பொங்கி நிற்க, அமைதி நாட்டில் செழித்து நிற்க, தீமை விலகி நன்மை ஓங்க, நாட்டுப்பற்றையும் மனித மாண்பினையும் மாணவர்கள் மனதில் விதைக்கும் விதமாக வாரத்தின் முதல் நாளாம் திங்களன்று கொடி ஏற்றியும் உறுதிமொழி ஏற்றும் சொற்பொழி மாற்றியும் சுதந்திர காற்றை மாணவ மாணவிகள் சுவாசிக்க செய்வதுடன் சாத்வீக உணர்வோடு வாழ வழிவகுக்கிறது. மேலும் குடியரசு தின விழா, கொடி நாள், கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, குழந்தைகள் தின விழா போன்ற விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மறைக்கல்வியும் நன்னெறியும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரையும் அவருக்குரியவற்றையும் நாடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் எனும் இறைவார்த்தைக்கு ஏற்ப மறைக்கல்வியும் மனித நேயத்தை வளர்க்க நன்னெறி பாடமும் பாட வேலைக்கு முன் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 2023-24 கல்வியாண்டில் சிவகங்கை மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற மறைக்கல்வி நன்னெறி சிறப்பு தேர்வில் 5ஆம் வகுப்பு மாணவன் எல். கேப்ரின் ஆசேர் மறைக்கல்வி தேர்வில் முதலிடம் பிடித்து எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். ஆண்டு தணிக்கை 2024-2025 ஆண்டிற்கான தணிக்கை மதிப்பிற்குரிய பரமக்குடி வட்டார கல்வி அலுவலர் திருமதி சுதாமதி MA B.Ed அவர்களால் 10/10/2024 அன்று ஆய்வு செய்யப்பட்டு அவர்தம் அறிக்கையில் மாணவர்களின் ஆளுமையை வளர்க்கும் விதத்தில் பள்ளி செயல்பாடுகள் அமைந்துள்ளது. தேசிய விழாக்கள், விளையாட்டு விழாக்கள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தொழில்நுட்பத்துடன் கூடிய வகுப்பறைகள், ஸ்போக்கன் இங்கிலீஷ், யோகா போன்ற வகுப்புகள் சிறப்பாக நடைபெறுகிறது. பழைய மாணவர் இயக்கம், மாணவர் சேர்க்கை இவற்றிற்கு எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியது. பள்ளி வளாகம் சீருடை அனைத்தும் சுத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. கற்றல் செயல்பாடுகளில் ஆசிரியர் மாணவர்களை உருவாக்க எடுக்கும் புதிய உத்திகள் பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டிருந்தது என் நிர்வாகத்திற்கு பெருமை சேர்க்கிறது. நூலகம் எம் மாணவர்கள் வாசித்து வாழ்வை வளமாக்க பொது நூலகம் ஒன்று உள்ளது. சுமார் 200 புத்தகங்கள் நூலகத்தில் உள்ளது. அவ்வப்போது தேன்சிட்டு, புத்தக பூங்கொத்து போன்ற நூல்களை வாசித்து மகிழ்கின்றனர். 4ஆம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் நூலகத்தை பயன்படுத்தி பயன் பெறுகின்றனர். பழைய மாணவர் இயக்கம் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தாங்கள் கடந்து வந்த பாதைகளை மீண்டும் வாழ்ந்து பார்க்க, தாங்கள் வலம் வந்த வளாகத்தில் மகிழ்ந்திருக்க, சக மாணவர்களோடு உறவை வளர்க்க ஒரு வாய்ப்பாக 19/10/2024 அன்று பழைய மாணவர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இனிவரும் காலங்களில் அவர்களே ஆண்டுதோறும் இயக்கமாய் இணைந்து வந்து தாங்கள் பயின்ற பள்ளியையும் ஆசிரியர்களையும் சந்திப்பார்கள் என்பதை மகிழ்வோடு பதிவு செய்கிறேன். பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் கூட்டுயர்வே நாட்டுயர்வு என்பதற்கிணங்க எம் பள்ளியின் பெற்றோரும் ஆசிரியரும் இணைந்து குழந்தைகளின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், பள்ளியின் முன்னேற்ற பணிகள் சார்ந்த அனைத்து செயல்பாடுகளிலும் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் செயல்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தற்போது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவியாக திருமதி எம். வெண்மதி சிறப்பாக செயல்படுவது கல்வி, கலை, பண்பாட்டு வளர்ச்சி
முடிந்தவரை முயற்சிப்பது அல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி என்பதற்கிணங்க குழந்தைகள் கல்வியோடு கலை பண்பாட்டில் வளரவும் பல்வேறு வாய்ப்புகள் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் எம் பள்ளியைச் சேர்ந்த எஸ். ஹர்ஷிதா 2ஆம் பரிசும், டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் பி. மகாலட்சுமி முதல் பரிசும், போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக நடத்தப்பட்ட மினி மாரத்தான் போட்டியில் எம் பள்ளியைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். தமிழக அரசால் வட்டார அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வி.என். ஆழ்வி முதல் பரிசும், கதை சொல்லுதல் போட்டியில் பி. மகாலட்சுமி முதல் பரிசும், பேச்சு போட்டியில் வி.என். ஆழ்வி 2ஆம் பரிசும், தேசபக்தி பாடல் போட்டியில் எம். பிரக்யா மான்சி 2ஆம் பரிசும், குழு நடனத்தில் 2ஆம் பரிசும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். நல்லுடையும் நல்லுணவும் சோறிட்டு பல கல்வி தர வேண்டும் என்ற பாரதியின் கூற்றுப்படி தினமும் 100 மாணவ மாணவிகள் இலவச சத்துணவு திட்டத்தால் பயனடைகின்றனர். எம் பள்ளியில் மனத்தால், இனத்தால், மதத்தால் வேறுபாடு இல்லை என்பதை மாணவர்கள் அணிந்து வரும் சீருடை எண்பிக்கிறது. நலத்திட்டமும் இலவச பயணச்சீட்டும் தமிழக அரசால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா புத்தகம், நோட்டு, புத்தகப்பை, வண்ண பென்சில், காலணி போன்றவை அனைத்து மாணவர்களுக்கும் பெறப்பட்டு சரியான நேரத்தில் வழங்கப்படுகிறது. தொலைதூர பிள்ளைகளும் தரமான கல்வியை கற்றிட உதவியாக எம் பிள்ளைகளின் இல்லங்கள் தொலைவில் இருந்தாலும் எளிதில் பயணம் செய்து கல்வியை தடையின்றி கற்க அரசு வழங்கிய இலவச பயணச்சீட்டு திட்டத்தின் கீழ் எம் பள்ளியில் 59 மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர். சிறு சேமிப்பு. சேமித்து பார், சிக்கனம் தன்னால் தோன்றும். ஓரறிவு எறும்பிற்கு சேமிப்புத்தான் வாழ்க்கை, 6 அறிவு மனிதனுக்கு சேமித்தால்தான் வாழ்க்கை என்ற சிந்தனையை மனதில் கொண்டு கல்வி அறிவோடு சிக்கனத்தையும் மாணவர்கள் மனதில் சேமிக்கும் பழக்கத்தையும் உருவாக்க எம் பள்ளியில் இவ்வாண்டு முதல் சிறு சேமிப்பு திட்டம் சிறப்பாக இயங்கி வருகிறது. சிறு சேமிப்பு தொகையாக ரூபாய் 70,040 உள்ளது. பெற்றோருக்கு வேண்டுகோள். மாணவ செல்வங்கள் அறிவோடும் பண்போடும் வாழ அக்கறை காட்டும் பெற்றோர்களே, அடிக்கடி ஆசிரியர்களை சந்தித்து குழந்தைகளின் திறமைகளையும் முன்னேற்றங்களையும் அறிந்து மேலும் வளர்ச்சியடைய எங்களோடு ஒத்துழையுங்கள். காலம் தவறாமல் பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். அடிக்கடி விடுப்பு எடுப்பதை தவிர்க்கவும். பண்புள்ள மாணவர்களை உருவாக்குவது நம் இருவரின் கூட்டு முயற்சியே என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றியுணர்வு மிக்கவர் நெஞ்சமே கடவுள் வாழும் ஆலயம் என்ற வரிகளுக்கு இணங்க நேசக்கரம் நீட்டி எங்கள் பள்ளியை நீக்கமர காத்திட்ட இறைவனுக்கு நன்றி. முன்னிலை வகிக்கின்ற தலைவருக்கும் ஆசிரியரை வழங்கவிருக்கும் அருட்பணியாளர்களுக்கும் குடும்ப உணர்வோடு வந்திருக்கும் அருட்சகோதரிகளுக்கும் பரிசுகள் தந்தவர்களுக்கும் உறவு என்று வந்தவர்களுக்கும் உரிமையில் வந்தவர்களுக்கும் அருகாமை பள்ளி தலைமை சகோதரிகளுக்கும் நட்பு என்று வந்தவர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் அன்பு வழிகாட்டும் ஆசிரியர்களுக்கும் மகிழ்வுறச் செய்யும் மாணவ மாணவிகளுக்கும் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உரித்தாக்கி இவ்வாண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி.